Hi everyone, welcome back to my channel. So summer almost ஆரம்பிச்சிருச்சு. சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஸ்கின்ல நார்மலாக இந்த பிக்மெண்டேஷன் சன்பர்ன்ல ஆரம்பிச்சு கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறது வரைக்கும் கூட அதுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கின் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சன்ஸ்கிரீன் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் முழுமையடையாது. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற ப்ராப்பரான சன்ஸ்கிரீன் அந்த லேபிள் பார்த்து சூஸ் பண்ணுறது எப்படி அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ்க்கான சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட் சஜஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. சன்ஸ்கிரீன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க லைக் ஸ்கின் கேருக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு த வீடியோ. ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட் அந்த லேபிளில் பார்த்து எப்படி சூஸ் பண்ணும். ஸோ லேபிளில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அது ப்ராட் ஸ்பெக்ட்ரமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா UVB UVA இந்த ரெண்டு சன்ரைஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் மட்டும்தான் நம்ம வாங்கணும். ரெண்டாவது விஷயம் SPF அதாவது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். UVB ரேஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த சன்ஸ்கிரீன் எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படிங்கிறது இது குறிக்கும். ஸோ நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்க்கு SPF அட்லீஸ்ட் 30 to 50 ஆச்சு இருக்கணும். ஸோ அந்த சன்ஸ்கிரீனாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் இல்லை வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறவங்க SPF 30 இருக்கிற சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணலாம். எனக்கு ஈஸியாக சன்பர்ன் ஆகிடும், ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கும் அப்படிங்கிறவங்க SPF 50 இருக்கிற சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணலாம். ஏன்னா SPF அதிகமாக ப்ராடக்டோட திக்னஸ் அதிகமாகும். ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அது இன்னுமே வந்து ரொம்ப கிரீஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மூணாவது அந்த சன்ஸ்கிரீனில் PA ஃபேக்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் UVA. இது வந்து 3+ அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 4+ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாலாவது விஷயம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம வந்து இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்பவே ஸ்வெட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்விம்மிங் பூலில் போகிறீங்க அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது இல்லாமல் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்கார்றவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களாம் டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ப்ளூ லைட் ஆர் விசிபிள் லைட் இந்த மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து வரும் இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சன்ஸ்கிரீனாக பார்த்து சூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு சன்ஸ்கிரீனோட லேபிளில் நீங்கள் இதெல்லாம் தான் பார்க்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமானது அந்த ப்ராடக்ட் ஃபார்முலேஷன். ஸோ அது க்ரீம் பேஸ்டா லோஷன் பேஸ்டா ஜெல் பேஸ்டான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா லோஷன் பேஸ்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா ஜெல் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா கோ ஃபார் ஏ க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட். இல்லை பாடி சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஏ லோஷன் பேஸ்டு ப்ராடக்ட். அதுதான் ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் லேபிள் பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் நீங்கள் பேசிக்காக செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நவ் கமிங் டு ப்ராடக்ட் சஜஷன்ஸ். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் எபிசாஃப்ட் AC சன்ஸ்கிரீன், பிளின்ஸ் ML ஜெல், ஃபோட்டோஸ்டேபிள் ML ஜெல், சன்பேன் லோஷன், ஃபோட்டோபேன் அக்வா ஜெல் சன்ஸ்கிரீன். இதெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூ கேன் கோ ஃபார் டீகன்ஸ்ட்ரக்ட் ஜெல் சன்ஸ்கிரீன், சன்ஸ்டாப் ஆக்னி SPF 30, ஃபோட்டோசேஃப் சன்ஸ்கிரீன் ஜெல், 360 பிளாக் சன்ஸ்கிரீன் இதெல்லாம். அண்ட் தென் நார்மல் ஸ்கின் எனக்கு எல்லா சன்ஸ்கிரீனும் செட் ஆகும் அப்படிங்கிறவங்க யூ கேன் ட்ரை UV டாக்ஸ் சன்ஸ்கிரீன் ஜெல், ஃபோட்டோஸ்டேபிள் கோல்டு சன்ஸ்கிரீன் ஜெல். அண்ட் தென் டிண்டட் சன்ஸ்கிரீன். ஸோ ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி வேலை செய்கிறேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் UV டாக்ஸ் ப்ளூ லைட் சன்ஸ்கிரீன், 360 பிளாக் சன்ஸ்கிரீன் ஜெல், UV மெட் டிண்டட் சன்ஸ்கிரீன் ஜெல் இதெல்லாம். அண்ட் ஃபைனலி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல எதுவும் அலர்ஜி கண்டிஷன்ஸ் இருக்குது, மெலாஸ்மா அப்படின்ற மாதிரி பிக்மெண்டேஷன் கன்சர்ன்ஸ் இருக்குது, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கோ ஃபார் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். ஸோ ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். எந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இன்க்ரீடியன்ஸும் இருக்காது. ஸோ நீங்களாம் என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த Z பிளாக் சன்ஸ்கிரீன், சன்கிராஸ் மேட் சாஃப்ட் சன்ஸ்கிரீன் ஜெல், சன்ஹீல் பியூர் சன்ஸ்கிரீன். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணலாம். ஸோ வெறும்னே மேலாப்பில் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தாது. சில ஃபிசிக்கல் சன் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ் லைக் ப்ராட் ஹேட்ஸ் யூஸ் பண்ணுறது, அம்ப்ரலா யூஸ் பண்ணுறது, எல்போ வரைக்கும் க்ளவுஸ் போட்டுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் சன் ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸும் நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற சன்ஸ்கிரீன் ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் சன் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப நேரம் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 3 to 4 hours ஒன் சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை பண்ணணும். நான் வந்து SPF 50 or 55 சன்ஸ்கிரீன் போட்டுட்டேன், ஸோ எனக்கு ரொம்ப நேரம் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஈவன் SPF 50 or 60 எது யூஸ் பண்ணாலும் எவ்ரி 3 to 4 hours ஒன் சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.